சிம்ம ராசி நேயர்களுக்கு ஜூலை மாதம் 2026 எப்படி இருக்கும் பாருங்கள். ராசியில் கேது 12ஆம் பாவத்தில், குரு பகவான் 8ஆம் பாவத்தில், சனி. அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும், மன கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். இந்த கேது பகவான் தலையில் இருக்கும் பொழுது, அதாவது ராசியில் இருக்கும் பொழுது, காலையில் ஏந்திருக்கும் போதே அந்த சிந்தனை, கண்ணு திறக்கும் போதே பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். சிந்தனைகள் அதிகமாக இருந்தால் மனிதனுக்கு பிபி வர்றதுக்கு, வயிற்று சம்பந்தமான நோய் வர்றதுக்கு, அதாவது தலை சுத்துற மாதிரி இருக்குது சில பேர் சொல்லுவாங்க, இதுக்கெல்லாமே வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உங்களுக்கு தசா காலங்கள் சரியாக இருந்தால், இந்த குருவுடன் சுக்கிரனும் இருக்கிறார். சுப செலவு, ஆடம்பர செலவு, பசங்களுக்கு திருமணத்துக்காக செலவு, வாகன செலவு. என்ன சார் கெட்ட நேரம்? ஆமாம், கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஒரு வாகனம் வாங்குறீங்க, 10 லட்சம் இருக்குது, 30 லட்சம் இருக்குது, 1 கோடி இருக்குது, 2 கோடி செலவு தானே. இந்த மாதிரி செலவுகள், இதை சுப செலவாகவும் சொல்லலாம். ஏனென்றால் 12ஆம் பாவத்தில் ஒரு அப்பாவுக்கு குரு வந்தால்தான் அவங்க பசங்களுக்கு திருமணம் நடக்கும். ஏன்னா இன்று இவர் செலவு பண்ணுவார், அதனால் அந்த மாதிரி வாய்ப்பு. ஸோ உங்கள் வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. வியாபாரிகளுக்கு வியாபாரத்துக்காக ரொம்ப அதிகமாக சுற்ற வேண்டியது இருக்கும். நாட்டு வெளிநாட்டெல்லாம் சுற்ற வேண்டிய வாய்ப்பு இருக்குது. அதனால் லோக்கலில் வியாபாரம் நடக்காது, வெளியே நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணுகளுக்கு சுமாரான காலம், ஆனால் வேலை சந்தோஷமாக இருப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கும் தவிர வேலையில் ப்ரமோஷன் கிடையாது. செலவுகள் அதிகமாக இருக்கும். வீட்டில் விருந்தாளி வந்து போகிறது கணக்கு, அல்லது நீங்கள் ஒரு யாத்திரைக்கு, சிறிய யாத்திரைக்கு செல்வதாக ஒரு யோகங்கள், ஒரு காம்பினேஷன் ஆஃப் பிளானட் அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக சொல்லலாம். ஏதாவது ஒரு யாத்திரைக்கு போவீங்க, ஒரு கோயில் போவீங்க, அல்லது ஏதாவது வீட்டில் நோய் நொடி வந்தால் அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு செலவு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கலைஞராக இருக்கீர்கள், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வேலையில் குற்றங்களை சொல்கிறதுக்கு பல பேர் வந்து சேர்வார்கள். பல பேர் வந்து உங்களை குற்றம் சொல்கிறதுக்கு, இதில் இந்த குறை அந்த குறை லொட்டுலஸ்க்கு அப்படின்னு சொல்கிறது இருப்பாங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்காக இருக்கீங்க, கடுமையாக படிங்க, இல்லைன்னு ரிசல்ட் கெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குப்பா. வயதான அப்பா அம்மா எல்லோருக்கும் இந்த மாதத்தில் தன்னுடைய உணவு கட்டுப்பாடு, வறுத்தன பொருள்கள் சாப்பிடக்கூடாது. இன்னும் 2 வருஷம் சாப்பிடக்கூடாது, ரொம்ப உஷாராக இருக்கணும். அதுவும் 12ல் குரு இருக்கும்போது வறுத்த பொருள்கள், சிம்மராசி 2 வயசு குழந்தைலேருந்து 80 வயசுல வரைக்கும் அப்பா அம்மா எல்லாருக்கும் சொல்கிறேன். லூஸ் மோஷன், அது லூஸ் மோஷன்னா பேதி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உணவு ஜீரணம் ஆகாது. அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க, ஒரு டாக்டர்லேருந்து இன்னொரு டாக்டர்லேருந்து அந்த டாக்டர், எனக்கு கேன்சர் வந்துடுச்சா, அது வந்துடுச்சான்னு இங்கேயும் அங்கேயும் சுற்றுவீங்க. அதனால் ஜீரணம் ஆற சாப்பாடு என்ன சொல்லுவோம் நம்ம வீட்டில், பொங்கல், இட்லி, தோசை, இந்த மாதிரி சாப்பாடு, லைட் ஃபுட், கிச்சடி, ரொம்ப ஸ்பைசியான சாப்பாடு, மட்டன், சிக்கன் அதெல்லாம் சாப்பிடாதீங்க. இந்த காலம் வந்து சரியில்லை. அதனால் எவ்வளோ சாதாரண சாப்பாடு சாப்பிட்றீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும். பரிகாரமாக தினமும் சூரிய பகவானை கும்பிடணும். காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். வீட்டை சுத்தமாக வைக்க வேண்டும். கிழக்கு திசையும் தென்கிழக்கு ஆக்னேய திசையில் தண்ணீர் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் சனி பகவானுக்கு ஒரு தீபம் ஏற்ற வேண்டும், அல்லது அரச மரத்து கீழே தீபம் ஏற்று காக்காக்கு உணவு அளித்தால் சிம்மராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.